வேளாங்கண்ணி சர்ச்சு ரூம்லேயே அதிக தூரம் உள்ளதுன்னா நம்ம சுந்தரம். மற்ற எல்லா ரூமுமே கோயிலை சுற்றியும் கோயிலுக்கு பக்கத்துலேயும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயும் இப்படி தான் இருக்குது. வாங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா வேளாங்கண்ணியில் உள்ள அனைத்து சர்ச் ரூம்களையும் எடுத்திருக்கேன். இதை முழுசாக பார்த்துட்டு கருத்துக்களை பகிருங்க. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடும் வீடியோ பிடித்திருந்து நமது சேனலின் அடுத்த கட்ட வளர்ச்சியை விரும்புவர்கள் தயவுசெய்து இந்த திரையில் தெரியும் QR கோடில் பயன்படுத்தி தங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இப்போ வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். இங்கேருந்து ரைட் சைடில் திரும்பி பார்த்தா சென்ட் ஜோசப் லாட்ஜ் இருக்குது. அதை கடைசியில் பார்ப்போம். இப்போ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் பார்ப்போம். வேளாங்கண்ணியில் உள்ள அத்தனை கோயில் லாட்ஜுகளுக்கும் இங்கேருந்து தான் புக் பண்ணணும். நம்ம தனித்தனியாக போய் ஒவ்வொரு லாட்ஜிலே போய் புக் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஒரே லிங்க் கொடுத்துருக்காங்க. இங்கே புக் பண்ணிவிட்டு தான் இவங்க கொடுக்குற டோக்கனை வச்சுட்டு அந்தந்த லாட்ஜுக்கு போய்க்கலாம். எல்லா லாட்ஜும் பக்கத்தில் தான் இருக்குங்கிறது இங்கே ஒரு சிறப்பு. இப்போ நம்ம வேளாங்கண்ணியில் சிலுவை பாதையில் நிற்கிறோம். பெரிய கோயிலுக்கும் பழைய வேளாங்கண்ணிக்கும் இடையில் உள்ள சிலுவை பாதையில். பெரிய கோயிலேருந்து வரும்போது ரைட் சைடில் பார்த்தோன்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா இந்த அசிசி லாட்ஜ் இருக்குது. இது மக்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது. காரணம், 1 கிலோமீட்டர் தூரம் அவங்க நடந்து பழைய கோயிலுக்கு போகிறாங்க. இடையில் பசித்தாலோ ஒரு தாக்கம் எடுத்தாலோ இங்கே கேன்டீன் இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் கடை இருக்குது. அது இல்லாமல் இது 5 பிளாக் கொண்ட பெரிய ஒரு விடுதி. இது ஒரு பழைய காலத்துலேருந்து இருக்குது. அதெல்லாம் இடிச்சிட்டு இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. கோயிலேருந்து நேராக இதை பார்க்கலாம். இன்னுமே தெளிவாக சொல்லணுன்னா, கோயிலோட கார் பார்க்கிங்கை ஒட்டி இது அமைஞ்சிருக்கு. நேராக காரை கொண்டாந்து அங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கே நம்ம தங்கிக்கலாம். இந்த பக்கம் போனீங்கன்னா கோயில், இந்த பக்கம் போனால் ரூமு. ஒரு நல்ல வசதியான இடம். இதில் குறிப்பு என்னென்னா, லாட்ஜில் ரூம் விலை குறைவாக தான் இருக்கும் எப்போயுமே. இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போனோம்னா குழந்தை இயேசு விடுதி இருக்குது. அது கோயிலுக்கு எதிர்ப்புறத்துலேயே. இதுக்கு அடுத்தது இதுக்கு பக்கத்திலேயே சென்ட் பீட்டர்ஸ் பவுல் திருப்பயணிகள் எல்லாம் இருக்குது. இதுவும் ஓரளவுக்கு பெருசு. கோயிலுக்கு எதிர்க்கவே இருக்குது. நல்ல வசதியான ஒரு பயணிகள் தங்க முடியுது. நம்ம கோயிலுக்கு போக ரொம்ப தூரமெல்லாம் நடக்க வேண்டியதில்லை. கோயில் சொல்லப்போனால் கோயில் வாசல் அப்படின்னு கூட சொல்லலாம். பக்கத்துலேயே கோயில் இருக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம புனித லூக்காஸ் பயணிகள் தங்கும் விடுதி. இந்த நம்ம பார்க்குறது தான் லூக்காஸ் லாட்ஜ். இதுவும் அந்த கோயில் சரௌண்டிங்கில் இருக்குது. இந்த இடத்துலையே நம்ம பக்கத்துலேயே பார்க்கிங் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் குழந்தை இயேசு லாட்ஜ் இருக்குது. அது எதுக்க இருக்குது. எல்லாமே கோயிலை ஒட்டி உள்ளது. இதுக்கு அடுத்தது பார்க்கிங் அடுத்தது அசிசி லாட்ஜ். எல்லாம் அந்த வரிசையிலே வந்துடும். அதை இங்கே குழந்தை இயேசு லாட்ஜ் இருக்குது. இதை ஒட்டி தான் பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் அடுத்து அசிசி. குறிப்பாக இந்த பார்க்கிங் உள்ள பப்ளிக் டாய்லெட் ஒன்று இருக்குது. அது அவசரத்துக்கு பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கலாம். அதுபோக வேளாங்கண்ணியில் 6 இடத்துல பப்ளிக் டாய்லெட் இருக்குது. நான் ஒவ்வொரு இடத்துலையும் காட்டுறேன். அது அவசியப்பட்டது பயன்படுத்திங்க. ஏன்னா நமக்கு தெரியாத நேரத்தில் கஷ்டப்படும். இந்த பார்க்கிங் எண்ட்லேயே ஒரு டாய்லெட் இருக்குது.
இது பெரிய ஒரு கிரவுண்டு. இதில் வந்து ஆயிரக்கணக்கில் பஸ்ஸு கார் நிறுத்த முடியும். அடுத்தது நம்ம வந்து லிட்டில் ஃப்ளவர் லாட்ஜ் பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னா கோயில் உள்ளேயே நம்ம போயிட்டுருக்குள்ள ரைட் சைடில் திரும்பி பார்த்தோன்னா இந்த லிட்டில் ஃப்ளவர் லாட்ஜ். இது ஒரு மீடியமான லாட்ஜ். இது கோயிலும் லாட்ஜும் ஒட்டியாக இருக்குன்னு கூட சொல்லலாம், அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. இது ஒரு வசதியான இடம். மேக்சிமம் வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கவங்களுக்கு கோயில் லாட்ஜை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நிறையா பேர் கேட்டிருக்காங்க, ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்து இந்த இடத்துல தான் இது காணிக்கை செலுத்துகிற இடம். இதுக்கு அடுத்தது வந்து ஆவே மரியா பில்டிங் இருக்குது. அங்கே தான் வந்து கோயிலோட நிர்வாகம்லாம் இதில் தான் பார்த்துக்குவாங்க. பங்கு தந்தையை பார்க்கணுன்னா கூட இங்கே தான் போய் பார்க்கணும். இதுவும் கோயிலோட வலது பக்கத்தில் தான். இந்த அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து கோயிலுக்கு எதிர்க்க முன்பக்கத்தில் எதிர்க்க வந்து காணிக்கை முடி எடுக்கிற இடம். அதுக்கும் ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை, கோயில் வாசல்லையே இருக்குது. அதையும் பார்த்துங்க. நம்ம உள்ளே போய் அது தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். அடுத்த வந்து அதே போல் கோயில் வாசலில் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா இந்த கேண்டீனு. இது வந்து கோயிலோட கேண்டீனு. இங்கே வந்து செல்ஃப் சர்வீஸு, டோக்கன் வாங்கிட்டு போய் நம்ம வந்து செல்ஃப் சர்வீஸ் தான் பண்ணிக்கணும். நீட்னஸாக இருக்கும், விலையும் கொஞ்சம் மலிவாக தான் இருக்கும். இது சீசன் நேரத்தில் கூட்டம் உள்ளே போக முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும். மற்றபடி அன்சீசன்லாம் ஒரு நார்மலாக இது போல் தான் இருக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இதுவும் கோயிலுக்கு எதுக்கு தான் புனித தோமையார் லாட்ஜ், சென்ட் தாமஸ் லாட்ஜ்னு சொல்கிறது. ஏதோ கேண்டீனுக்கும் பக்கத்தில் அடுத்த பில்டிங் எல்லாமே அந்த கோயில் சரௌண்டிங்குள்ளேயே இருக்குது. ஸோ ரொம்ப தூரமெல்லாம் போக வேண்டியதில்லை. இதுக்கு அடுத்த ஒரு பில்டிங் இருக்குது, இதுவும் சென்ட் தாமஸ் தான். இது வந்து பழைய பில்டிங். இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த பில்டிங் வந்து ஃபஸ்ட்டு கட்டினது. இதுக்கு அடுத்ததாக தான் நான் ஃபஸ்ட்டு காட்டின பில்டிங் கட்டினாங்க. ரெண்டுமே ஒரே பேரில் தான் வரும், ஆனாலும் வந்து தனித்தனி லாட்ஜ் தான். அதுக்கு கீழே வந்து நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் கிடைக்கும். இட்லி, தோசை இப்போலாம் வந்து கால் நேரத்தில் நமக்கு கிடைக்கும். அடுத்தது அந்த உத்திரிய மாதா கோயில் தெருவில் திரும்பிட்டோன்னா அது உள்ள ஒரு கோயில் லாட்ஜ் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்ததோட உத்திரிய மாதா லாட்ஜுன்னு இருக்குது. அதுதான் இது. இதுலேருந்து ஒரு 500 மீட்ரு இருக்கும் கோயிலுக்கு. இதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து இந்த பூக்கார் தெரு போகிற வழியில் இருக்குது. இது தான் கொஞ்சம் தூரம் ஆயர் சுந்தரம் திருப்பயணிகளில் வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து நிறைய பேர் தங்கலாம், இதில் நிறைய விசேஷங்கள் நடத்துவாங்க. இதுதான் வேளாங்கண்ணி உள்ளதுலேயே கொஞ்சம் தூரமாக உள்ளது அப்படின்னா இந்த பில்டிங் தான். கொஞ்சம் பெரிய பில்டிங்காக இருக்கும், கிட்டத்தட்ட அசிசி போல். வேளாங்கண்ணி திருவிழா நேரம், இந்த மே மாதம் போன்ற சீசன் நேரத்துலலாம் ஃபுல்லாகிடுச்சு. பக்கத்தில் உள்ள லாட்ஜெல்லாம் ஃபுல்லாகிடும் கண்டிப்பாக. அப்போ இதுவும் நிரம்பி வழியும். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட உள்ள சென்ட் தாமஸ் லாட்ஜ் போகலாம். இதாக இருக்குது பாருங்கள், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் அந்த தாமஸ் லாட்ஜ், பெரிய லாட்ஜ். இது அசிசி காலத்துலேருந்தே இருக்குது, பழைய காலத்துலேருந்தே இந்த கட்டடம் இருந்துகிட்ருக்கு. இது இங்கே தங்குறவங்களுக்கு எல்லா வசதியும் பக்கத்தில் இருக்குது. பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட்டு, பக்கத்தில் கோயில். இந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது, செபஸ்தியார் கோயில் இருக்குது.
இப்போ இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். ரைட் சைடில் போனோம்ல ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். இதுதான் பஸ் ஸ்டாண்டு, நம்ம பார்க்குறது தான் பஸ் ஸ்டாண்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடும் வீடியோ பிடித்திருந்து நமது சேனலின் அடுத்த கட்ட வளர்ச்சியை விரும்புவர்கள் தயவுசெய்து இந்த திரையில் தெரியும் QR கோடில் பயன்படுத்தி தங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.